இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இயற்கணிதத்தில் ஒரு மாறியில் அமைந்த நேரியல் சமன்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தது, அதாவது மாறினா என்ன மாறிலினா என்னன்னு பார்த்துருவோம். மாறி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வெவ்வேறு மதிப்புகளை பெறும் ஏலேருந்து இஜெட் வரைக்கும் ஏதாவது ஒரு எழுத்துக்களால் குறிப்போம். இதே இது மாறிலி அப்படின்னா எண் மதிப்புகளால் குறிப்போம். எடுத்துக்காட்டுக்கு செவ்வகத்தின் சுற்றளவு நமக்கு ஃபார்முலா தெரியும், 2 × L+B. இப்போது இதில் வந்து 2ங்கிறது மாறிலி, ஏன்னா ஃபார்முலா நமக்கு மாறாது, 2 × L+B. இப்போ செவ்வகத்தில் நீளமும் அகலமும் மாறும்போது நமக்கு சுற்றளவு மாறும், ஆனால் அந்த 2ங்கிற நம்பர் மாறாது. இப்போ மாறாத எண்ணை தான் மாறிலின்னு சொல்கிறோம். இப்போ LB இதை மாறின்னு சொல்லுவோம். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, 4x² + 5x + 7xy + 100ன்னு இருக்கு. இதுல மொத்தம் 4 உறுப்பு இருக்கு. இப்போ முதல் உறுப்பு 4x² எடுத்தோம்னா இதுல x²ங்கிறது மாறி, 4ங்கிறது மாறிலி. இப்போ 4x²ல கெழு என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம 4ன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதே இது ரெண்டாவது உறுப்பு 5xன்னு எடுத்தோம்னா மாறி x, மாறிலி 5. அடுத்து பாருங்க, இயற்கணித கோவைகளை கட்டமைத்தல். கூற்று 8 மற்றும் 7ன் கூடுதல். இதை நம்ம கோவையில் எப்படி எழுதுவோம், 8 + 7ன்னு எழுதுவோம். இப்போ கூட்டணும்னா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அப்போ இதை நம்ம எண்கணித கோவைன்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, x மற்றும் 7ன் கூடுதல். இதை எப்படி எழுதுவோம், x + 7ன்னு எழுதுவோம். அப்போ இது நமக்கு இயற்கணித கோவையா மாறிடும். எக்ஸுங்கிறது இந்த இடத்துல மாறி. அடுத்து பாருங்க, 16ஐ ஒய்யால் வகுக்க. அப்ப 16 மேல போட்டு கீழே ஒய் போடுவோம், 16 ÷ ஒய்ன்னு போடுவோம். இங்க ஒய் மாறி. அடுத்து பாருங்க, பி என்ற எண்ணின் 3 மடங்குடன் 1 அதிகரிக்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம், பி என்ற எண்ணின் 3 மடங்கு, அப்ப 3pன்னு எழுதுவோம். 1 அதிகரிக்கங்கிறதுனால +1. அப்ப நமக்கு கிடைக்கிற கோவை 3p + 1. இதுல pங்கிறது மாறி, pயின் கெழு 3. அடுத்து பாருங்க, ஓர் எண்ணும் அந்த எண்ணில் இருந்து 5 குறைவாக உள்ள எண்ணின் பெருக்கற்பலன். ஓர் எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எண்ணில் இருந்து 5 குறைவாகனா அந்த எண் எக்ஸ்னா x - 5. அடுத்து இதோட பெருக்கற்பலன்னா நம்ம எப்படி எழுதுவோம், x × x - 5ன்னு எழுதுவோம். அப்போ கொடுத்துருக்க சம்மா ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்தாலே நம்ம அதை எப்படி கோவையா மாற்றலாம்னு தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, சமன்பாடுகள். ஏற்கனவே சமன்பாடுகள்னா என்னன்னு படிச்சுக்கோம். 2 கோவைகளின் சமத்தன்மையை உறுதிப்படுத்தும் ஒரு கூற்றானது சமன்பாடு ஆகும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, 2x + 7 = 17. சமன்பாடுனா கண்டிப்பா அங்க சமக்குறி இருக்கும். அடுத்து பாருங்க, நேரியல் சமன்பாடுனா என்னன்னு பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 3x - 7 = 10ன்னு இருக்கு. இப்போ இதுல மாறி x, அதுல படி 1 இருந்ததுன்னா இதை நம்ம ஒருபடி சமன்பாடுன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, ஓர் எண்ணுடன் 5ஐ கூட்ட கிடைப்பது 25. இதை நம்ம எப்படி எழுதுவோம், கோவை இயற்கணித கோவையா எழுதணும்னா அந்த எண் என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். 5 கூட்டங்கிறதுனால +5ன்னு போடுவோம். கிடைக்கிற மதிப்பு 25ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப x + 5 = 25ன்னு எழுதுவோம். இது ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு. அதாவது ஒரு மாறி, ஒரே ஒரு மாறி இருக்கு, அதுல அடுக்குல பாருங்க 1 தான் இருக்கு. அடுக்குல ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். அதனாலதான் இதை ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடுன்னு சொல்றோம். அப்படி இல்லாட்டி இதை நேரியல் சமன்பாடுன்னு சொல்றோம். இன்னொன்னு இதை எளிய சமன்பாடுன்னு சொல்றோம். x + 5 = 25. அதாவது ஒரு மாறியில மேல அடுக்கு 1 தான் இருக்கு. அப்போ இதை எளிய சமன்பாடுன்னு சொல்றோம். இன்னொன்னு பாருங்க, 2 எண்களின் கூடுதல் 45ன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம், x + y = 45ன்னு எழுதுவோம். இதை நம்ம 2 மாறிகளில் அமைந்த ஒருபடி சமன்பாடுன்னு சொல்றோம். ஏன்னா 2 மாறி இருக்கு, எக்ஸுங்கிறது ஒரு மாறி, ஒய்ங்கிறது ஒரு மாறி. ஆனா அடுக்குல 2லையுமே 1 1 தான் இருக்கு.
அதனால இதை வந்து 2 மாறிகளில் அமைந்த ஒருபடி சமன்பாடுன்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒருபடி சமன்பாடு பார்த்துட்டோம். எடுத்துக்காட்டுக்கு x + 5 = 25. இது வந்து ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு. அடுத்து x + y = 45. இது வந்து 2 மாறிகளில் அமைந்த ஒருபடி சமன்பாடு. அடுத்து பாருங்க, x² + 4x + 7 = 0ன்னு இருக்கு. இதுல அடுக்கு வந்து 2 இருக்கு. அப்ப இது வந்து இருபடி சமன்பாடுன்னு சொல்றோம். அடுத்து சம் பாருங்க, 5x³ - x² + 3x = 10. இது வந்து அடுக்குல வந்து 3 இருக்கு. அப்ப இதை வந்து முப்படி சமன்பாடுன்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை எவை ஒருபடி சமன்பாடுகள் என கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 + x = 19ன்னு இருக்கு. அப்ப இது வந்து ஒருபடி சமன்பாடு தான். அடுத்து பாருங்க, 7x² - 5 = 3. இதுல வந்து x² இருக்கு, அதாவது அடுக்குல 2 இருக்கு. அப்ப இது வந்து ஒருபடி சமன்பாடு கிடையாது. அடுத்து மூணாவது பாருங்க, 4p³ = 12ன்னு இருக்கு. இப்ப இதுவும் வராது. அடுத்து பாருங்க, rm + 2ன்னு இருக்கு. அதாவது நமக்கு சமன்பாடுனாலே ஈக்குவல்ட்டுன்னு இருக்கணும். அப்ப இது வந்து இயற்கணித கோவை. இது வந்து சமன்பாடு கிடையாது. அடுத்து பாருங்க, n = 10. இதுவும் ஒருபடி சமன்பாடு தான். அடுத்து 7k - 12 = 0. இதுவும் ஒருபடி சமன்பாடு. அடுத்து 6x / 8 + y = 1. இதுவும் நமக்கு ஒருபடி சமன்பாடு தான். அடுத்து 5 + y = 3x. இதுவும் ஒருபடி சமன்பாடு தான். அடுத்து 10p + 2q = 3. இதுவும் நமக்கு ஒருபடி சமன்பாடு தான். அடுத்து x² - 2x - 4ன்னு இருக்கு. அடுக்குல வந்து 2 இருக்கு. ஆனா இது வந்து சமன்பாடு கிடையாது. இது இயற்கணித கோவை. அடுத்து பாருங்க, t × t - 5 = 10 என்பது ஒருபடி சமன்பாடு ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ t × t - 5ன்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? tயும் tயும் பெருக்குனா t² வரும். அடுத்து -5யும் tயும் பெருக்குனா -5t கிடைக்கும், = 10. அப்போ நமக்கு வந்து இது வந்து ஒருபடி சமன்பாடு கிடையாது, இருபடி சமன்பாடா வரும். ஏன்னா அடுக்குல வந்து 2 இருக்கு. அடுத்து பாருங்க, x² = 2x என்பது ஒருபடி சமன்பாடு ஆகுமா ஏன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2x வலது சைடுல இருக்கிற 2x இடது சைடு கொண்டு வரும்போது +2x வந்து -2x மாறும். அதை எப்படி எழுதுவோம்? x² - 2x = 0ன்னு எழுதுவோம். அப்போ இது வந்து நமக்கு இருபடி சமன்பாடு தான், ஒருபடி சமன்பாடு வராது. இதே இது x-ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்ம x² / x = 2ன்னு போடுவோம். இது வந்து ஒருபடி சமன்பாடா இருபடி சமன்பாடான்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வலது சைடுல இருக்கிற 2x இடது சைடு கொண்டு போகும்போது -2xன்னு எழுதுவோம். x² - 2x = 0ன்னு எழுதுவோம். அப்ப இது வந்து இருபடி சமன்பாடு. அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஒருபடி சமன்பாடுகளாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஓர் எண் மற்றும் 5ன் பெருக்கற்பலனில் இருந்து 8ஐ கழிக்க எனக்கு கிடைப்பது 32ன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஒருபடி சமன்பாடா மாத்தலாம்னு பார்ப்போம். ஓர் எண் நமக்கு என்னன்னு தெரியாது, அதை xன்னு வச்சுக்கிடுவோம். அதோட 5ன் பெருக்கற்பலன் சொல்லிட்டாங்க. அப்ப 5 × x 5xன்னு வரும். அதிலிருந்து 8ஐ கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ -8ன்னு போடுவோம். கிடைப்பதுன்னு சொன்னதுனால ஈக்குவல் டு போட்டு 32ன்னு எழுதுவோம். அப்போ நமக்கு கிடைக்கிற சமன்பாடு வந்து 5x - 8 = 32. அடுத்து பாருங்க, அடுத்தடுத்த 3 முழுக்களின் கூடுதல் 78 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த 3 முழுக்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அதுக்கு அடுத்த நம்பர்னா x + 1. எக்ஸோட 1 கூட்டுனா அதுக்கு அடுத்த நம்பர் கிடைச்சிடும். அதுக்கடுத்து மொத்தம் 3 நம்பர் சொல்லியிருக்காங்க. x1 x + 1 ஒரு நம்பரு. அடுத்து இன்னொரு நம்பர்னா நம்ம x + 2ன்னு போடுவோம். இப்போ இதோட கூடுதல் வந்து 78ன்னு சொல்லியிருக்காங்க. பை x + 1 + x + 2 = 78ன்னு எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸை கூட்டணும்னா 3 தடவை x இருக்கு, அப்போ 3x வரும். ப்ளஸ் 1 2 கூட்டினா 3 = 78. அப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து 3x + 3 = 78. அடுத்து மூணாவது சம் பாருங்க. பீட்டர் என்பவர் ஓர் 200 ரூபாய் தாளை வைத்துள்ளார்.
ஒரு புத்தகத்தின் 7 பிரதிகளை விலைக்கு வாங்கிய பிறகு மீதியாக அவரிடம் ரூபாய் 60 உள்ளது. இதை சமன்பாடா எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா மீதம் 10 ரூபாய் இருக்கு. அப்ப ஏதாவது வாங்கணும்னா நம்ம 90 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். அப்ப இந்த 100 - 90 = 10ன்னு வரும். இப்போ பீட்டருங்கவங்ககிட்ட 200 ரூபாய் இருக்கு. அந்த 200 ரூபாயை போட்டுருவோம். ஒரு புத்தகத்தோட 7 பிரதியை வாங்கியிருக்காங்க. அப்ப விலை கொடுக்கல. இப்ப 7x வச்சுக்கிடுவோம். அந்த விலை என்னன்னு தெரியாததுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 7 பிரதி வாங்குறதுனால 7x. மீதியாக தான் 60ன்னு கொடுத்துருக்காங்க. = 60ன்னு போட்டுருவோம். அப்ப மீதி தான் நமக்கு 60னா நம்ம 7x கழிப்போம். அதனாலதான் சமன்பாடை 200 - 7x = 60ன்னு போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, ஓர் இரு சமபக்க முக்கோணத்தின் அடிக்கோணங்கள் சமம், உச்சி கோணம் 80 டிகிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கோணங்களோட கூடுதல் வந்து நமக்கு 180 டிகிரி. இரு சமபக்க முக்கோணத்துல அடிக்கோணம் வந்து சமம் சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 இது வந்து நமக்கு சமமா வரும். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் உச்சி கோணம்ங்கிறது 80 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இதை 3ஐயும் கூட்டுனா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். இப்போ எக்ஸ் பிளஸ் 80 டிகிரி = 180 டிகிரி. எக்ஸையும் கூட்டுனா நமக்கு 2xன்னு வரும். 2x + 80 டிகிரி = 180 டிகிரி. அடுத்து பாருங்க, ஏபிசி என்ற முக்கோணத்தில் கோணம் A என்பது கோணம் Bஐ விட 10 டிகிரி அதிகமாகும். மேலும் கோணம் C என்பது கோணம் Aஐ போன்று 3 மடங்கு ஆகும். இந்த சமன்பாட்டை கோணம் Bஐ பொறுத்து அமைக்கவும் சொல்லியிருக்காங்க. இப்போ Bஐ பொறுத்து அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோணம் Bஐ வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து அங்க கொடுத்துருக்கத பாருங்க, கோணம் A என்பது கோணம் Bஐ விட 10 டிகிரி அதிகம். இப்போ கோணம் A எடுத்தா அதை என்ன சொல்லிட்டாங்க, கோணம் Bஐ விட 10 டிகிரி அதிகம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அடுத்த ஸ்டெப் வந்து கோணம் A = கோணம் B + 10 டிகிரின்னு எழுதிருக்கோம். இப்போ கோணம் Bஐ வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அதனால கோணம் Aயோட மதிப்பு வந்து x + 10 டிகிரின்னு எழுதிருக்கோம். அடுத்து பாருங்க, கோணம் C என்பது கோணம் Aஐ போன்று 3 மடங்கு. அதனால தான் அடுத்த ஸ்டெப் கோணம் C = கோணம் Aஐ விட கோணம் Aஐ போன்று 3 மடங்குனா 3 கோணம் Aன்னு போடுவோம். அப்ப 3 அப்படியே போட்டுருவோம். கோணம் Aங்கிற இடத்துல x + 10 டிகிரின்னு இருக்கு. அதனால தான் கோணம் Cக்கு வந்து 3 × பிராக்கெட்டுக்குள்ள x + 10 டிகிரின்னு எழுதிருக்கோம். அடுத்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. அதாவது கோணம் A + கோணம் B + கோணம் C = 180 டிகிரி. இங்க கோணம் Aயோட மதிப்பு என்ன இருக்கு, x + 10 டிகிரி. அதை எழுதிருந்தோம் அடுத்த ஸ்டெப்ல. அடுத்து பிளஸ் சிம்பிள் போட்டுருவோம். கோணம் Bக்கு நேரா நமக்கு xங்கிற மதிப்பு இருக்கு, அதை போட்டுருவோம். அடுத்து பிளஸ் சிம்பிள் எழுதிட்டு கோணம் Cக்கு நேரா 3 பிராக்கெட்டுக்குள்ள x + 10 டிகிரின்னு இருக்கா, இதை பெருக்கணும்னா நமக்கு 3x + 30 டிகிரின்னு கிடைக்கும். அதை தான் கோணம் Cக்கு நேராக எழுதியிருக்கோம், = 180 டிகிரி. இப்போ x எல்லாம் சேர்த்து கூட்டிக்கலாம். மொத்தம் 5x வரும். பிளஸ் 10ஐயும் 30ஐயும் கூட்டுனா நமக்கு 40 டிகிரின்னு கிடைக்கும், = 180 டிகிரி. அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 5x + 40 டிகிரி = 180 டிகிரி. எடுத்துக்காட்டு 3.28 பாருங்க, கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணுடன் 7ஐ கூட்ட 19 கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒருபடி சமன்பாடா மாற்ற சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட எண் என்னன்னு நமக்கு தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸோட 7ஐ கூட்டனா x + 7ன்னு எழுதுவோம். என்னது கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 19, அதை வந்து ஈக்குவலுக்கு அங்கிட்டு எழுதுவோம். அப்போ நமக்கு சமன்பாடு எப்படி எழுதுவோம், x + 7 = 19ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்க, ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 18ஐ கூட்ட 28 கிடைக்கிறது. இதையும் ஒருபடி சமன்பாடா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒரு எண் என்னன்னு தெரியாது, நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதோட 4 மடங்குனா 4xன்னு எழுதுவோம். அதோட 18ஐ கூட்டன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதுவோம், 4x + 18ன்னு எழுதுவோம். நமக்கு கிடைக்கிற மதிப்பு 28ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து = 28ன்னு எழுதுவோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஒருபடி சமன்பாடு வந்து 4x + 18 = 28.
அடுத்து பாருங்க ஒருபடி சமன்பாடுகளின் தீர்வுகள். எடுத்துக்காட்டு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 6 என்ற சமன்பாட்டை தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 6ன்னு இருக்கு. எக்ஸ் தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு மைனஸ் 7 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பிளஸ் 7 மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் 7ன்னு எழுதிப்போம். இப்போ 6ஐயும் 7ஐயும் கூட்டுனா நமக்கு 13ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 13. அடுத்து பாருங்க 3x ஈக்குவல் டு 51 என்ற சமன்பாட்டை தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ஈக்குவல் டு 51 டிவைட் பை 3ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடித்தோம்னா 1 3 3, மேலே 1 3 3, மிச்சம் 2 இருக்கும். 21ன்னு வரும். 7 3 21. அப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து 17ன்னு வரும். அடுத்து பாருங்க தீர்க்கன்னு சொல்லி 2x + 5 ஈக்குவல் டு 9ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ 2xஐ அப்படியே வச்சிருப்போம். ப்ளஸ் 5 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 5ஆ மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 2x ஈக்குவல் டு 9 மைனஸ் 5ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 9லேருந்து 5 கழிச்சோம்னா 4ன்னு கிடைக்கும். இப்போ 2x ஈக்குவல் டு 4ன்னு வரும். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 4/2ன்னு எழுதுவோம். இப்போ 2ஆல் அடித்தோம்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு 2ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க, 4y டிவைட் பை 3 மைனஸ் 7 ஈக்குவல் டு 2y டிவைட் பை 5ன்னு இருக்கு. இப்போ y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம். அடுத்த ஸ்டெப் பாருங்க, 4y டிவைட் பை 3 அப்படியே போட்டுருவோம். அடுத்து வலது சைடில் இருக்க ப்ளஸ் 2y டிவைட் பை 5 இடது சைடு வரும்போது மைனஸ் 2y டிவைட் பை 5ன்னு மாறும். ஈக்குவல் டு இடது சைடில் இருக்கிற மைனஸ் 7 ஈக்குவல் டு அங்கிட்டு வலது சைடு போகும்போது ப்ளஸ் 7ஆ மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 4y டிவைட் பை 3 மைனஸ் 2y டிவைட் பை 5 ஈக்குவல் டு 7ன்னு எழுதிருக்கோம். அடுத்து பாருங்க, கீழே ஒரு இதில் வந்து 3 இருக்கு, இன்னொன்று வந்து 5ன்னு இருக்கு. அப்போ 2ஐயும் 1 போல மாற்றோம்னா மீச்சியமாக எடுப்போம். 3க்கும் 5க்கும் மீச்சியமாக எடுத்தால் 15. அந்த 15 வந்து கீழே போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க 4yன்னு இருக்கு, கீழே 3ன்னு இருக்கு. இப்போ 3 15ஆ மாற்றோம்னா நம்ம கீழே 5ஆல் பெருக்கும் போது மேலே 5ஆல் பெருக்கும். அப்போ 4y இன்ட்டு 5னா நமக்கு 20yன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் போட்டுருவோம். அடுத்து 2y டிவைட் பை 5ன்னு இருக்கு. இந்த 5ஐ 15ஆ மாற்றோம்னா, ஏன்னா மீச்சிமா வந்து 15, 5ஐ 15ஆ மாற்றோம்னா நம்ம 3ஆல் பெருக்கணும். கீழே 3ஆல் பெருக்கும் போது மேலேயும் 3ஆல் பெருக்குவோம். அப்போ 2y இன்ட்டு 3 நமக்கு 6yன்னு கிடைக்கும். அதனால தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 20y மைனஸ் 6y டிவைட் பை 15 ஈக்குவல் டு 7ன்னு எழுதுவோம். இப்போ 20yலேருந்து 6yஐ கழிச்சா நமக்கு 14yன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 7 எழுதுவோம். இடது சைடில் இருக்க 15, அதாவது வகுத்தல்ல இருக்க 15 வலது சைடு போகும்போது நமக்கு பெருக்கல்ல மாறும். அதனால தான் 14y ஈக்குவல் டு 7 இன்ட்டு 15ன்னு எழுதிருக்கோம். இப்போ அடுத்து ஒய்யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஒய்யை அப்படியே வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 14 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதை எப்படி எழுதுவோம்? ஒய் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 15 டிவைட் பை 14ன்னு எழுதுவோம். இப்போ 7ஆல் அடித்தோம்னா மேலே ஓரேலா 7, கீழே 2ன்னு வரும். ஏன்னா ஈரேலா 14. அடுத்து கீழே 2 இருக்கு, மேலே 15ன்னு இருக்கு. அப்போ இதை வந்து அடுத்து அடிக்க முடியாது. அப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து 15/2ன்னு வரும். அடுத்து பாருங்க, தீர்க்கன்னு சொல்லி ஒரு 10 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 2x ஈக்குவல் டு 10. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ஈக்குவல் டு 10/2ன்னு எழுதிப்பேன். இப்போ 2ஆல் அடித்தோம்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு 5ன்னு கிடைக்கும். அடுத்து 3 + x ஈக்குவல் டு 5. எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் 3 வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 3ஆ மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ஈக்குவல் டு 5 - 3ன்னு எழுதிப்போம். இப்போ 5லேருந்து 3 போச்சுன்னா ஆன்சர் வந்து 2ன்னு வரும். அடுத்து எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு -6 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +6ன்னு மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 + 6ன்னு எழுதுவோம். இப்போ கூட்டினோம்னா எக்ஸோட மதிப்பு 16ன்னு கிடைக்கும். அடுத்த சம் வந்து 3x + 5 ஈக்குவல் டு 2. 3x அப்படியே வச்சுட்டு +5 வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது -5ஆ மாறும். இப்போ 3x ஈக்குவல் டு 2 - 5ன்னு எழுதுவோம். இப்போ
2 மைனஸ் 5னா நமக்கு -3ன்னு கிடைக்கும். 3x ஈக்குவல் டு -3ன்னு எழுதுவோமா? இப்போ வந்து எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு x ஈக்குவல் டு -3 அப்படியே எழுதிடுவோம். பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறும். அப்போ x ஈக்குவல் டு -3 டிவைட் பை 3ன்னு எழுதுவோம். இப்போ அடித்தோம்னா நமக்கு -1ன்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து பாருங்க 2x டிவைட் பை 7 ஈக்குவல் டு 3ன்னு இருக்கு. இப்போ 2x அப்படியே வச்சுருவோம். வகுத்தல்ல இருக்க 7 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். 2x ஈக்குவல் டு 3 × 7ன்னு எழுதுவோம். இப்போ 3 7 பெருக்கினா 21. அதை எப்படி எழுதுவோம்? 2x ஈக்குவல் டு 21ன்னு எழுதுவோம். எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு வந்து 21 டிவைட் பை 2ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க. -2 ஈக்குவல் டு 4m - 6. நமக்கு எம்மோட மதிப்பு தான் தேவை. அப்போ 4m அப்படியே வச்சு -6 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +6ன்னு மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு -2 + 6 ஈக்குவல் டு 4mன்னு எழுதியிருக்கோம். இப்போ +6 -2 6லேருந்து 2 கழிச்சோம்னா 4ன்னு கிடைக்கும். 4 ஈக்குவல் டு 4mன்னு வரும். எம்மோட மதிப்பு தான் தேவை. எம்மை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 4 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 4 டிவைட் பை 4 ஈக்குவல் டு எம்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 4ஆல் அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க 4 ப்ராக்கெட்டுக்குள்ள 3x - 1 ஈக்குவல் டு 80. இப்போ 4 வச்சு 3xஐ பெருக்கணும். அடுத்து 4 வச்சு -1 பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது நமக்கு 12x - 4ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 80. இப்போ 12x அப்படியே வச்சுருவோம். -4 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +4ஆக மாறும். அப்போ அதை எப்படி எழுதுவோம்? 12x ஈக்குவல் டு 80 + 4ன்னு எழுதுவோம். 80 4ஐயும் கூட்டினா 84. அதாவது 12x ஈக்குவல் டு 84ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 12 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் அடுத்து x ஈக்குவல் டு 84 டிவைட் பை 12ன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆல் அடித்தோம்னா 6 2 12ன்னு கிடைக்கும். மேலே 2ஆல் அடித்தோம்னா 4 2 8 2 4. அதாவது மேலே 42 கீழே 6ன்னு இருக்கும். அடுத்து 6ஆல் அடித்தோம்னா 1 6 6 7 6 42. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 7ன்னு வரும். அடுத்து பாருங்க 3x - 8 ஈக்குவல் டு 7 - 2x. இப்போ வந்து நம்ம நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். எக்ஸில் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். இப்போ 3x வலது சைடில் இருக்க -2x ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது +2x மாறும். அடுத்து ஈக்குவல் டு போட்டுருவோம். 7 அப்படியே எழுதிடுவோம். இடது சைடில் இருந்து -8 வலது சைடு போகும்போது +8 மாறும். இப்போ 3x 2x கூட்டினா 5xன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 7 8 கூட்டினா நமக்கு 15ன்னு வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 5 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதை எப்படி எழுதுவோம்? x ஈக்குவல் டு 15 டிவைட் பை 5ன்னு எழுதுவோம். இப்போ 5ஆல் அடித்தோம்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு 3ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க 7 - y ஈக்குவல் டு 3 × ப்ராக்கெட்டுக்குள்ள 5 - yன்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 7 - y அப்படியே எழுதுறோம். ஈக்குவல் டு 3 வச்சு 5 பெருக்குனா 15. அடுத்து -yயையும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு -3y வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல y எல்லாம் ஒரு சைடு நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். ஏற்கனவே -y இருக்கு. -yயை போட்டுட்டு வலது சைடில் இருக்கிற -3yயை ஈக்குவல் டு இங்கிட்டு இடது சைடு கொண்டு வரும்போது +3y மாறும். ஈக்குவல் டு 15 அப்படியே எழுதிடுவோம். அடுத்து இடது சைடில் +7 வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு வலது சைடில் போகும்போது -7ன்னு வரும். அடுத்த ஸ்டெப் பாருங்க -y + 3yன்னு இருக்கு. அப்போ கழிச்சோம்னா நமக்கு 2yன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 15லேருந்து 7 போச்சுன்னா 8. அப்போ 2y ஈக்குவல் டு 8ன்னு வரும். நமக்கு ஒய்யோட மதிப்பு தான் தேவை. ஒய்யை அப்படியே வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு y ஈக்குவல் டு 8/2ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 2ஆல் அடித்தோம்னா நமக்கு ஒய்யோட மதிப்பு 4ன்னு கிடைக்கும். 10வது சம் பாருங்க. 4 × ப்ராக்கெட்டுக்குள்ள 1 - 2y கொடுத்துருக்காங்க. அடுத்து -2 ப்ராக்கெட்டுக்குள்ள 3 - y ஈக்குவல் டு 0. இப்போ 4 வச்சு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள 1 - 2yயை பெருக்கணும். இப்போ 4ஐயும் 1ஐயும் பெருக்கினா 4. அடுத்து -2yயையும் 4ஐயும் பெருக்கினா நமக்கு -8yன்னு வரும். அடுத்து -2ஐயும் 3ஐயும் பெருக்கினா -6ன்னு வரும். அடுத்து -2ஐயும் -yயையும் பெருக்கும்போது நமக்கு +2yன்னு கிடைக்கும். ஏன்னா -× ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ 4 இருக்கு. அடுத்து -6 இருக்கு. இதை கழிச்சோம்னா -2ன்னு கிடைக்கும். அடுத்து -8y + 2y. -8லேருந்து +2 போச்சுன்னா நமக்கு -6yன்னு வரும். ஈக்குவல் டு 0.
இப்போ -6y அப்படியே வச்சுட்டு -2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +2ன்னு மாறும். அதனால அடுத்த ஸ்டெப்பு -6y ஈக்குவல் டு 2ன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஒய்யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஒய் அப்படியே வச்சுட்டு -6 பெருக்கல்ல இருக்க -6 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப் வந்து ஒய் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை -6ன்னு போடுறோம். இப்போ 2ஆல் அடிச்சோம்னா 2 மேலே 1 வரும், கீழே 2 6 மைனஸ் சிம்பிள் இருக்கனால கீழே மைனஸ் போடுறோம். அப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு வந்து -1/3ன்னு வரும். அடுத்து சிந்திக்கன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருபடி சமன்பாடுகளுக்கு உங்களால் ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகளை பெற முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் வந்து பெற முடியும். ஏன்னா 2 மாறி இருக்கிற ஒருபடி சமன்பாடு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு x + y = 5ன்னு எடுத்தோம்னா, எக்ஸ் 1 இருந்ததுன்னா ஒய் வந்து நமக்கு 4ன்னு வரும். இப்போ 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5. இதே இது எக்ஸ் 2 இருந்ததுன்னா ஒய்யோட மதிப்பு 3 மாறும். ஏன்னா 2ஐயும் 3ஐயும் கூட்டினா தான் நமக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ ஒருபடி சமன்பாடுகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் வந்து பெற முடியும். இன்னொன்று சிந்திக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பூஜ்ஜியமற்ற ஒரு எண்ணை கொண்டு ஒரு சமன்பாட்டின் இருபுறமும் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ சமன்பாட்டின் தீர்வில் ஏதேனும் மாற்றம் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஒரு சமன்பாட்டில் ஒரே எண்ணை 2 சைடும் பெருக்குனா வகுத்துதா அதோட சமன்பாட்டோட தீர்வுல வந்து மாற்றம் இருக்காது. அடுத்து 2வது பாருங்க. 2 வெவ்வேறு எண்களால் ஒரு சமன்பாட்டின் இரு பக்கங்களிலும் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ சமன்பாடு என்னவாகும் கேட்டிருக்காங்க. 2 வெவ்வேறு நம்பர் எடுத்து சமன்பாட்டில் 2 பக்கமும் பெருக்கினாலோ வகுத்தாலோ நமக்கு சமன்பாட்டோட தீர்வு வந்து மாறும்.